ஏழரை நாட்டு சனியில ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு, ரொம்ப அசிங்கப்பட்டாச்சு, ரொம்ப அவமானப்பட்டாச்சு. காசுக்காக பல இடத்துல கையேந்தியாச்சு. இனி அந்த நிலைமை உங்களுக்கு இல்ல, கவலைப்படாதீங்க. மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மீன ராசியில உட்கார்றாரு. மீன ராசி 3ஆம் பாவத்துல சூரியன், இளைய சகோதர தைரியஸ்தானத்துல சூரியன். என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கும். ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா லோட்டஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, யாரும் யாரை பத்தியும் கவலைப்படாம, யாரும் யாருக்காகவும் வருத்தப்படாம, யாரும் யார் மேலேயும் பாசம் இல்லாம, ஒரு அந்யோன்யம் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு தான் இருக்கும். 2ல சூரியன். மார்ச் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சூரியன். யாருக்கும் பெருசா வாக்கு கொடுக்காதீங்க. வாக்கு கொடுத்தா என்ன ஆகும்? பொதுவா மகரமே வந்து பாத்தீங்கன்னா மெழுகுவத்தி போலதான் தான் எரிஞ்சு மத்தவங்களுக்காக தன்னுடைய குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய அன்பர்கள் தான் மகர ராசி அன்பர்கள். அம்மனருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சதுர்கிரக சேர்க்கை. 4 கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல சஞ்சாரம் பண்றாங்க. கும்பத்துக்கு பயிற்சியாகி கும்பத்திலே சஞ்சாரம் பண்றாங்க. ஏறக்குறைய மார்ச் மாசம் முழுவதும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சதுர்கிரக சேர்க்கை நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்கதான் போகுது. அது மட்டும் இல்லைங்க, சுக்கிர பகவான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் உச்சமடையக்கூடிய வீடு மீனம். ஆக மீனத்துல போய் அமர்றாரு. மார்ச் மாசம் முழுசும் சுக்கிரன் மீனத்துல உச்சம் பெற்று அமர்ந்து எல்லா ராசிகளுக்கும் நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்கதான் போறாரு. ஆக உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு? மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு கும்பத்துல சதுர்கிரக சேர்க்கை. கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? 2ஆம் பாவம். 2ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க 4 கிரகங்கள். முதல்ல யாரு இருக்கா? ராகு பகவான் இருக்கா. ராகு பகவான் ராட்சஸ் தனஸ்தானத்துல என்ன பண்ணுவான்? ஒரு அபரிமிதமான வசதி அப்படின்றது சாலிடா வரும். என்னங்க, எங்க குடும்பத்துல வந்து டிப்பர் லாரி வச்சு அல்றா மாதிரி வசதி, வாய்ப்பு, செல்வம், பணம், தங்கம் இதெல்லாம் வருமா அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாங்க. நம்ம குடும்பத்துல அந்த மாதிரி சுய ஜாதகத்துல தசை சூப்பரா இருக்குன்னா அந்த மாதிரி கூட வரதுக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? அந்த மாதிரி யாருக்குமே வராது அப்படின்னு சொல்றது கிடையாது, வாய்ப்பு உண்டு. ஆனா எல்லாருக்குமே அப்படி வந்துருமா? கிடையாதுங்க. தனஸ்தானத்துல ராகு அப்படின் போது குடும்பத்துல நிறைய செலவு வந்துட்டே இருக்குங்க. இருந்தாலும் வரவு அது ஏத்த மாதிரி இருந்துட்டே இருக்கு. பெருசா கையை கடிக்கல. பெருசா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இல்ல அப்படின்ற சூழ்நிலை இல்ல. பெருசா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பணப்பற்றாக்குறை இல்ல. செலவு நிறைய இருக்கு, வரவு வந்துட்டே இருக்கு. இல்ல செலவு இல்ல, வரவு நல்லா இருக்குங்க, திருப்திகரமா இருக்கு. முதலை விட நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி என்பர்களுக்கு. ஏழரை நாட்டு சனியில ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு, ரொம்ப அசிங்கப்பட்டாச்சு, ரொம்ப அவமானப்பட்டாச்சு. காசுக்காக பல இடத்துல கையேந்தியாச்சு. இனி அந்த நிலைமை உங்களுக்கு இல்ல, கவலைப்படாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா நிறைய நல்லது நடக்கும். ஏன்னா சனியே 3ஆம் பாவத்துல வந்து சகாய சனியா உட்கார்றான். உங்க ராசியாதிபன் உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய போறான். அதுக்கும் மேல இந்த சதுர்கிரகத்துல ராகு பகவானும் நிறைய நல்லது செய்ய போறான். கவலையப்படாதீங்க, சரிங்களா? 2ஆம் பாவத்துல ராகு மைனஸ் ஏதாவது இருக்கா? இருக்கே. என்ன அப்படின்னா, குடும்பத்துல 5 பேர் இருக்காங்க அப்படின்னா 5 பேரும் பாசமா இருக்க மாட்டாங்க. பாசமா இருக்க மாதிரி நடிப்பாங்க, உண்மையான பாசமா இருக்க மாட்டாங்க. ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா லோட்டஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, யாரும் யாரை பத்தியும் கவலைப்படாம, யாரும் யாருக்காகவும் வருத்தப்படாம, யாரும் யார் மேலேயும் பாசம் இல்லாம, ஒரு அந்யோன்யம் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு தான் இருக்கும். இப்ப நிறைய குடும்பத்துல அப்படிதான் இருக்கு. நம்ம சும்மா ஒரு ரெஸ்டாரண்ட் போனீங்க அப்படின்னா கூட வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா 2 குழந்தைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அட இப்பெல்லாம் எங்கெங்க 2 குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை தான் இருக்கு. அப்ப ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா 3 பேரும் 3 போனை வச்சுதான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. யாரும் அவங்களுக்குள்ள பேசிக்கவே மாட்டாங்க. போனோட தான் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆக இந்த மாதிரி அந்யோன்யம் இல்லாத தன்மை தான் ராகு பகவான் கொடுப்பார். அது வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. அதுக்கு அடுத்து சூரிய பகவான் இருக்காரு. 2ல சூரியன். மார்ச் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சூரியன். யாருக்கும் பெருசா வாக்கு கொடுக்காதீங்க. வாக்கு கொடுத்தா என்ன ஆகும்? பொதுவா மகரமே வந்து பாத்தீங்கன்னா மெழுகுவத்தி போலதான் தான் எரிஞ்சு மத்தவங்களுக்காக தன்னுடைய குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய அன்பர்கள் தான் மகர ராசி அன்பர்கள். சனிதான் வந்து ராசி அதிபன் அப்படின்னால இயற்கையாவே அவங்களுக்கு அந்த நல்ல குணம் இருக்கும். இயற்கையாவே ஈகைத்தன்மை அப்படின்னு இருக்கும். யாருக்கும் துரோகம் பண்ண தெரியாது, யாரையும் கெடுக்க தெரியாது, யாரோட காசையும் அபகரிக்க தெரியாது. அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஐயோ நான் வாக்கு கொடுத்துட்டேன்யா, அவன் கட்டலனாலும் அவனுக்காக நான் வாக்கு கொடுத்தேன், அவன் கட்டலனாலும் நான் கட்டி ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். சோ அந்த விஷயம் வேண்டாம், ஓகேங்களா? யாருக்கும் வாக்கு கொடுத்து நம்ம வந்து அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுற விஷயம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மீன ராசியில உட்கார்றாரு. மீன ராசி 3ஆம் பாவத்துல சூரியன், இளைய சகோதர தைரியஸ்தானத்துல சூரியன். என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கும். என்னுடைய தம்பியை வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க வேலை செய்யறதுக்கான ஆயத்திய பணிகளை நான் செஞ்சேன். அவர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டாருங்க. அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தேன். அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம சைட்ல சில விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் செஞ்சு தம்பியை கவர்மெண்ட் போஸ்ட்ல உட்கார வச்சேன் அப்படின்ற அமைப்பு. தம்பி வந்து கவர்மெண்ட்டுக்கு டெண்டர் எடுத்துட்டு இருக்காருங்க. நான் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறேன்.
டெண்டருக்காக அவர் வந்து ரொம்ப அலையிறாரு. நான் அது கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்து அந்த டெண்டர் எடுத்து கொடுத்தேன் அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சரி, ஆக சூரியன் கொடுக்கக்கூடிய பலன்கள் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 2ல செவ்வாய். குடும்பத்துக்காக நம்ம சொத்து வாங்குறது, குடும்பத்துக்காக வீடு வாங்குறது, ரெஜிஸ்டர் பண்றது, குடும்பத்துக்காக நிலம் வாங்குறது, ரெஜிஸ்டர் பண்றது, இப்படி ஃபேமிலி ஓரியன்டட். எல்லாரும் குடும்பத்துக்காக தானே வாங்குவாங்க, இல்லைங்க. ஃபேமிலிக்காக வாங்குறது வேற, அபிஷியலி ஆபீஸ்க்காக வாங்குறது வேற, வேலை தொழில் ஸ்தாபனத்துக்காக வாங்குறது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா. அதனால சொன்னோம். குடும்பத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா வீடு வாங்குறது, ரெஜிஸ்டர் பண்றது, நம்மளுக்கு வந்து பாருங்க ஒரு விவசாய நிலம் வாங்குறது, ரெஜிஸ்டர் பண்றது, இந்த மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி ரெஜிஸ்டர் பண்றதுக்கான பிராப்தம் அப்படின்றத செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பான். செவ்வாயினால மைனஸ் ஏதாவது இருக்கு, ஆப்வியஸ்லி இருக்கு. நம்ம வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷனை கொண்டாந்து நேரா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மனைவியை திட்டுறது, கணவரை திட்டுறது, குழந்தைங்கள பயங்கரமா திட்டுறது, அந்த கோவத்தை கொண்டு வந்து யார் மேலேயோ இருக்க கோவத்தை கொண்டு வந்து யார் மேலேயோ காமிக்கிறது, இந்த மாதிரி கோவப்படுறது, இரிட்டேட் ஆகுறது, டென்ஷன் ஆகுறது, இதெல்லாம் நடக்கும். குழந்தைங்களுக்காக அவ்வளோ கஷ்டப்படுவீங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வீட்டுல வந்து குழந்தை ஏதாவது கேட்டுச்சுன்னா ரொம்ப சிம்பிள், பேனாவை கீழே போட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இருக்க டென்ஷன்ல எதுக்கு இப்படி பேனாவை போட்டு உடைக்கிற, அந்த பேனா விலை என்ன தெரியுமா, இப்படி எல்லாம் பண்ணா எப்படி அப்படின்ற மாதிரி குழந்தைய திட்டுவோம். அப்ப குழந்தை என்ன சொல்லும், எங்க அப்பா எனக்காக எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு, எங்க அப்பா எப்ப பாரு கத்திட்டு தான் இருப்பாரு, திட்டிட்டு தான் இருப்பாரு அப்படின்னும். ஆனா நீங்க வாழறதே உங்க குழந்தைக்காக இருக்கும். ஆக வாழறதே குழந்தைக்காக அப்படின்னு அதுங்க அதை புரிஞ்சிக்கவே புரிஞ்சிக்காது. அப்ப அதுக்கான ஒரு காரணத்தை யார் ஏற்படுத்துவோம் அப்படின்னா நம்மளே ஏற்படுத்துவோம். நமக்கு இருக்க டென்ஷனை கொண்டு வந்து பிள்ளைங்க மேல காமிக்கிறது அப்படின்றது காமிக்க வேண்டாம். உங்களோட உண்மையான ஒரு ஐடியல் பேரண்டா நீங்க இருப்பீங்க. அதாவது ஒரு ஐடியல் ஃபாதரா இருக்கவங்க குழந்தைகிட்ட எங்க அப்பா சரியில்லை அப்படின்ற பேர் எடுத்துப்பீங்க. ஆக அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. புதன் ஆக்டிவேட் ஆயிடுவான். 2ஆம் பாவத்துல புதன். ஃபேமிலியில இருக்க எந்த பிரச்சனைகளா இருக்குது அப்படின்னாலும் நான் பேசியே அந்த பிரச்சனைகளை சமாளிச்சிடுவேன். எனக்கு தெரியும் குடும்பத்துல இருக்க பிரச்சனையை எப்படி ஓவர் கம் பண்றது எனக்கு தெரியும். அபிஷியலி வரக்கூடிய பிரச்சனையை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு எனக்கு தெரியும். யாருக்கும் வாக்கு கொடுக்கறது அப்படின்றது எனக்கு வேண்டாம் அப்படின்றது எனக்கு தெரியும். எந்த ஒரு விஷயத்தையும் நான் தலையிட்டு மத்தவங்களுக்கு நல்லது செய்யறேன் அப்படின்னு நான் மாட்டிக்க மாட்டேன். இத்தனை விஷயத்தையும் யார் கொடுப்பா நமக்கு அப்படின்னா இந்த சாதுரியத்தை புதன் கொடுப்பான். சுய ஜாதகத்துல புதன் வந்து பாருங்க, ஒருத்தவங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் புத்திசாலித்தனமா தொழில் பண்ணுவான். அவன் தொழில் பண்ற மாதிரி அவனை விட பெரிய ஆளா இருப்பாங்க, அவனை விட எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க. இவனோட சாதுரியம் உங்களுக்கு வரவே வராது. ஆக புதனுக்கு மட்டும் அந்த இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது, ஐக்யூ அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி. சரி, அதுக்கப்புறம் இப்போ வந்து சதுர் கிரகங்கள் 4 கிரகங்கள்னால என்னென்ன பிளஸ் மைனஸ் ஆப்வியஸ்லி சின்ன சின்னது இருக்கு, அதையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் மீனத்துல சுக்கிர பகவான் உச்சமடைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு. மீனம் உங்களுக்கு என்ன பாவம், 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானம். தைரியமும் தன்னம்பிக்கையும் சுக்கிரனால ஆப்வியஸ்லி அளவுக்கு அதிகமா இருக்குங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அளவுக்கு அதிகமா இருக்கிறதுனால, அதுக்கும் மேலேங்க 7 நாட்டு சனி வந்துட்டு போயிட்டாலே அவங்க மனசு வந்து பாத்தீங்கன்னா தெளிஞ்ச நீரோட மாதிரி இருக்கும். எவ்வளவு அடிச்சாலும் நான் தாங்குவேன் அப்படின்ற மைண்ட் செட் வந்துடும். சனி தசையில இருக்கவங்களா இருந்தாலும் சரி, 7 நாட்டு சனி வந்துட்டு போனாலும் சரி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, சனி மட்டும் நம்ம லைஃப்ல வந்துட்டு போயிட்டா அப்படின்னா நம்மளோட மனசு வந்து பாத்தீங்கன்னா என்டையர்லி சேஞ்ச் ஆயிடும். என்டையர்லி சேஞ்ச் ஆயிடும்னு சொல்லலாம். ஆல்ரெடி சனி உங்களுக்கு வந்துட்டு போயிட்டா, அதுக்கும் மேல சுக்கிரன் 3ஆம் பாவத்துல இருக்கும் போது உங்களோட தைரியத்தை ரொம்ப ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவான். அதே மாதிரி உங்களோட தன்னம்பிக்கையை நிறைய ஆக்டிவேட் பண்ணுவோம். தன்னம்பிக்கை நிறைய ஆக்டிவேட் பண்றதுனால எல்லா விதத்திலயும் சாதிக்கணும், திரும்பி நான் முதல்ல இருந்து அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பீங்க. ஆரம்பிச்சு சக்சஸும் ஆவீங்க. இல்ல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக இந்த மார்ச் மாதம் முழுவதும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கீங்க. நாங்க வந்து பாருங்க வீடு கட்டலாம்னு ரொம்ப நாளா வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். வீடு கட்டுறதுக்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை. குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதமாவது நிவர்த்தி ஆகுமா ஆகாதா அப்படின்ற கேள்வியா இருந்தாலும், பிள்ளைங்களுக்கு வயது வந்து பாத்தீங்கன்னா 40, 39, 45 அப்படின்னு ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் திருமணம் கூடி வரல. திருமணம் கூடி வர்றதுக்கான வழி இருக்கா இல்லையா, இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் ஒரு குடும்பத்திலயும் இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரி உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு தீர்வு தெரியுமா அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகம் தான் அதுக்கு தீர்வு. நம்மளோட சுய ஜாதகம் பார்த்தா ரொம்ப தெளிவா என்ன பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். ஆக அந்த மாதிரி உங்க சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.